இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங்ல போகலாம் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோடையே இன்னைக்கு இஸ்லாமிய பெண் மக்கள் கூட நடு ரோட்டில் ஒரு தலைவர் ஒரு நடிகர் ஒருத்தவர் ஜெயிப்பதற்காக வேண்டிய ஆட்டம் போடுவதும், ஒரு பெண்மணி சொல்லுது சினிமாவுக்கு போயிட்டு வந்து பேட்டி கொடுக்குது, இந்த மாதிரி ஜும்மாவுடைய தொழுகையை விட்டு கூட நான் வந்திருக்கிறேன் இந்த படத்தை பார்க்க, தலைவர் நல்ல நடிச்சிருக்கிறாரு, அல்லாஹ்க்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு 60 வயது முதிர்ந்த பெண்மணி பேட்டி கொடுக்குது. இந்த வீடியோ ஆதாரம் இருக்க இடத்துல இந்த மாதிரி என்னுடைய தலைவர் இப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும் போதே அந்த பெண்மணியோட ஈமான் அங்கே முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது சொல்லுது, ஜும்ஆவினுடைய தொழுகையை விட்டுட்டு நான் இதை பார்க்க வந்திருக்கிறேன், அல்லாஹ்க்கு நான் நன்றி செலுத்துறேன், படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்குறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு சீரழிவுல தான் இன்னைக்கு முஸ்லிம்களுடைய பெண்களும் இளைஞர்களும் இன்று வழிகட்டு சென்றிருக்கிறார்கள். இதை குறித்து நம்ம பேசணும்னு சொன்னா உலமாக்களை விமர்சிக்கிறது முஸ்லிம்கள். உலமாக்களே இன்னைக்கு விமர்சிக்கிறாங்க, இவர் அவங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க, இவங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க. நல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக்கங்க, நான் எந்த கட்சிக்காகவும் எதுக்காக வேண்டியும் ஆதரவா நான் பேசல, மற்றவங்களை கூட சொல்லி நான் பேசல. இஸ்லாமிய மக்களினுடைய ஈமானுடைய அவல நிலையை பத்தி தான் நான் பேசுறேன். ஒரு காட்டரபி என்ன செய்வாராம், கஅபத்துல்லா மேல வந்து அசுத்தத்தை எடுத்து அப்புவாராம். அசுத்தத்தை அப்பிட்டு அவர் சொல்லுவாராம், இந்த மாதிரி பரவாயில்ல, இந்த மாதிரி நான் அசுத்தத்தை அப்புறது மூலியமா எனக்காக பத்வா செஞ்சாவது என்னை பத்தி எல்லா மக்களும் பேசுவாங்க, அதுக்காக வேண்டிய இந்த பாவத்தை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டரபி சஹாபாக்கள் இடத்துல சொன்னாராம். அது போலதான் இன்னைக்கு இருக்குது. இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய ஆண்கள் தொப்பியை போட்டுக்கொண்டும் புர்காவை போட்டுக்கொண்டும் இன்னைக்கு நடிகருக்காக நான் உயிரை கொடுப்பேன், இன்னைக்கு ஒரு நடிகருக்காக வேண்டி நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன் என்று பேசுவதெல்லாம் இன்னைக்கு இது போல ஒரு சாயல்ல தான் நமக்கு தெரியுது. அது மட்டுமல்ல, ஒரு பையன் ஒரு இளைஞர் பேட்டி கொடுக்குறான், ரமலான்ல நான் நோன்பு வச்சிருந்தேன், நல்ல வேளை அல்லாஹ் தஆலா என்னுடைய நோன்பை கபூல் செஞ்சுட்டான், என்னுடைய தலைவர் ஜெயிச்சிட்டாரு, என்னுடைய தலைவர் ஜெயிச்சிட்டாரு. ரமலானுடைய நோன்பு எவ்வளவு புனிதமானது, அந்த புனிதமான நோன்பை வைத்ததுக்கு அவன் சொல்ற காரணம் என்னன்னா, என்னுடைய நடிகர் தலைவர் ஜெயிச்சிட்டாரு, என்னுடைய நோன்பை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான் அப்படின்னு ஒரு இஸ்லாமிய இளைஞர் பேட்டி கொடுக்குறான்னு சொன்னா அவனுடைய உள்ளத்துல எந்த அளவிற்கு ஈமான் இருக்கு யோசிச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, அதே போல இன்னொருத்தர் சொல்றாரு, நான் சும்மா கூட தொழுகாம இன்னைக்கு எங்களுடைய தலைவரை பார்க்கறதுக்காக வேண்டி நான் முதல் ஆளா வந்து நின்றுட்டு இருக்கிறேன், ஆனா என்னுடைய தளபதி இன்னும் என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமியர் ஒரு மைக்ல பேட்டி கொடுக்கிறாருன்னு சொன்னா இதை விட ஒரு அவல நிலை, இதை விட ஒரு கேவலமான நிலை நம்முடைய சமூகத்திற்கு தேவையா என்பதைத்தான் நாம் எல்லாம் குறிப்பாக பார்க்க வேண்டும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு இஸ்லாமிய பெண், ஒரு இஸ்லாமிய வரலாற்றில் பதிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வீர பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களுடைய மகனார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த பிறகு எல்லா சஹாபாக்களும் பெருமானாருக்கு போய் அன்பளிப்பை போய் வழங்குறாங்க, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை கொண்டு போய் அன்பளிப்பா கொடுக்குறாங்க. அப்ப இந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகனான அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கொண்டு போய் பெருமானார் இடத்துல என்னால கொடுக்க முடிந்தது என்னுடைய குழந்தை உங்களுக்கு ஹிதமத்து செய்வதற்காக வேண்டி நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குழந்தையை இஸ்லாத்திற்காக வேண்டி அர்ப்பணிச்சிருக்காங்கன்னு சொன்னா இந்த பெண்மணியினுடைய ஈமான் எந்த அளவு இருக்கும். அது மட்டுமல்ல, வரலாறுல பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய கணவரை இழந்துடுறாங்க. கணவர் ஒரு பயணத்துல போய் மௌத்தாயிடுறாங்க. இப்ப அவங்க 2வது நிக்கா முடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு பணக்கார ஒருத்தர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பா ஒரு இஸ்லாத்தை ஏத்துக்கல, பிறகுதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. ஒரு காஃபிரா வந்து என்ன செய்யறாங்க, இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல நிக்காவுக்காக வேண்டி அப்ரோச் பண்றாங்க, இந்த மாதிரி நம்ம நிக்கா முடிச்சுக்கலாம். இவங்க ஒரு விதவை பெண்மணி, ஆனா முஸ்லிம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு காஃபிராக இருந்து இந்த அப்ரோச்சை செய்யும் போது இது எப்ப நடக்குது, ஹிஜ்ரி 8வது வருடத்துக்கு முன்பு நடக்குது. ஹிஜ்ரி 8வது ஆண்டுக்கு பிறகுதான் ஒரு முஸ்லிமை தான் நிக்கா முடிக்க வேண்டும், ஒரு முஸ்லிம் அல்லாத மற்றவர்களை நிக்கா முடிக்க கூடாதுன்ற சட்டம் பிறகுதான் வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கணவர் காஃபிரா இருப்பாரு, மனைவி முஸ்லிமா இருப்பாங்க, மனைவி காஃபிரா இருப்பாங்க, கணவர் முஸ்லிமா இருப்பாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை. அந்த காலகட்டத்தில் கூட உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
விதவை பெண்ணாக இருக்கிறாங்க. அப்பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வந்து இவங்களிடத்துல நிக்காஹ் அப்ரோச் செய்கிறாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் முஸ்லீம் ஆகாத வரைக்கும் என்னால் உங்களை நிக்காஹ் செஞ்சுக்க முடியாது. சட்ட வரத்துக்கு முன்னாடியே இஸ்லாத்தில் எவ்வளோ வலிமையோடு இருக்கிறாங்க. அவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். இவங்க விதவையாகவும் அன்றைய பொழப்புக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தும் கூட தன்னுடைய ஈமானுடைய விஷயத்தில் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி இவர்களிடத்திலிருந்து நம்ம பாடத்தை கற்றுக்கணும். பிறகு 2 பேரும் சேர்ந்து அவர் முஸ்லீமாக மாறி பிறகு நிக்காஹ் முடிக்கிறாங்க. நிக்காஹ் முடிச்சதற்கு பிறகு அபு உமைர் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்குது. இந்த குழந்தைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப பாசத்தோடு அந்த குழந்தையோட பழகக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் நடந்திருக்குது. அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுது, அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் மூத்தாயிடும். அபு உமைர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் 2 தம்பதியினருக்கும் பிறந்த அந்த குழந்தை வஃபாத் ஆயிடும். இப்போ கணவர் வந்து காலையில் எங்கே நோன்பு வச்சுக்கிட்டு எங்கேயோ பயணத்துக்கு போயிருக்கிறார். பயணத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ள குழந்தை மூத்தாயிடுச்சு. குழந்தை மூத்தான விஷயத்த அந்த பெண்மணி என்ன தன்னுடைய கணவரிடத்துல சொல்ல முடியலை. ஏன்னா ரொம்ப ஆசையோட பெற்ற பிள்ளை இல்லை, சொல்ல முடியாமல் கூட இருந்த சஹாபாக்கள் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க, யாரும் என்னுடைய கணவரிடத்துல குழந்தை மரணித்த விஷயத்த நானா சொல்ற வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. யாருமே இந்த விஷயத்த சொல்லலை. அப்போ அந்த குழந்தை மௌத்தானதை தானே குளிப்பாட்டி கஃனிட்டு அந்த குழந்தைக்கு என்ன பண்ணிடுறாங்க, நறுமணம்லாம் பூசி அதை எடுத்து படுக்க வச்சிடுறாங்க. மையத்தை தூக்கி தன்னுடைய குழந்தையை தூக்கி படுக்க வச்சிருக்காங்க. இவங்க வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வராங்க. இஃப்தாருக்காக வேண்டி அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்து தண்ணியும் அலங்கரித்து கொண்டு ஒரு தாய் தண்ணியும் அலங்கரித்து கொண்டு தயாராகி எந்த ஒரு பதற்றத்தையும் காட்டாமல் அவங்க முன்னாடி இருக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, அவங்க உண்மையிருங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிள்ளை வந்து ஓய்வெடுத்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 அர்த்தத்தில் ஒரு வார்த்தை பேசலாம், தப்பு இல்லை, இது பொய் இல்லை. ஓய்வெடுத்து அவங்க சொன்ன அர்த்தம் ஓய்வெடுத்து விட்டார்னு சொன்னால் உலகத்தை விட்டும் அவர் ஓய்வெடுத்து விட்டார்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு, சரி குழந்தை விளையாடிட்டு ஓய்வுல தூங்கிடுச்சு போலன்னு தகப்பனார் நினைக்கிறார். அப்போ இப்படி இரவு நேரத்தில் 2 பேரும் கணவன் மூலிமா குடும்பத்தை நடத்தி சந்தோஷமாக இருந்து காலையில் ஃபஜர் தொழுகைக்கு குழந்தை எந்திரிக்கலைன்ற விஷயம் தெரிஞ்சு பிறகு இந்த விஷயத்த அவங்க மனைவி எப்படியாவது கணவரிடத்துல சொல்லிதான் ஆகணும். அப்போ கணவரிடத்துல கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி யாராவது ஒரு பொருளை உங்களிடத்துல அமானிதமாக கொடுத்துட்டு அந்த பொருளை திரும்ப அவங்க வந்து கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக கொடுத்து தானே ஆகணும். நம்ம இடத்துல ஒரு பொருளை கொடுத்தா திரும்ப கொடுத்து தானே ஆகணும்னு கேட்கும்போது சொல்லும்போது அப்போ சொல்கிறாங்க, அல்லாஹ் நமக்கு கொடுத்த அபூ உமைர் குழந்தையை அல்லாஹ் திரும்ப பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்கிறாங்க. இவருக்கு ஆத்திரம் தாங்கலை. என்ன கோவம்னு சொன்னால், நான் வரும்போதே இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கலாமே, என்னுடைய குழந்தை மையத்தாக இருக்கக்கூடிய சமயத்தில் நான் இரவு முழுவதும் உன்னோட நான் மகிழ்ச்சியோடு இருந்திருக்கிறேன்னு ஒரு கோவப்பட்டுட்டு பெருமானார் இடத்துல போகிறாங்க. இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த பெண்மணிக்காக வேண்டியும் இவங்களுக்காக வேண்டியும் துவா செய்கிறாங்க. அன்னைக்கு இரவு அவங்க ஒன்றா இருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் அவங்களுடைய வயிற்றுல ஒரு கரு தங்குது. அந்த கரு தங்கின பிறகு பெருமானார் சொல்கிறாங்க, இந்த குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தைய இடத்துல அழைச்சிட்டு வாங்க. 9 மாதம் கழித்து அப்துல்லா அப்படின்ற ஒரு குழந்தை அவர்களுக்கு பிறக்குது. அந்த குழந்தையை பெருமானார் இடத்துல கொண்டு வராங்க. அந்த குழந்தைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரிச்சம்பழத்தை வாயில வச்சு அவங்களுக்கு அந்த குழந்தைக்காக துவா செய்கிறாங்க. அந்த குழந்தை நாவை சொல்லட்டி அந்த பேரிச்சம்பழத்தை ருசிச்சு சாப்பிடும்போது பெருமானார் சொல்றாங்க, அன்சாரி தோழர்கள் எப்பொழுதும் இந்த பேரிச்சம்பழத்தை ரசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டு துவா செய்கிறாங்க. பிற்காலத்தில் அந்த அப்துல்லா அப்படின்ற குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழந்தைக்கு 16 குழந்தைகள் பிறக்குது. அதுல 9 ஆண் மக்களும் ஹாஃபிதுகளாக இருந்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது. என்றால் ஒரு பெண்மணியினுடைய ஈமான், ஒரு பெண்மணியினுடைய மார்க்கத்தினுடைய பற்று அதனுடைய தலைமுறை வரையிலும் அவர்களுடைய இஸ்லாமிய குழந்தைகளாக இஸ்லாத்திற்கு சாதுவான சந்ததிகளாக பிறக்க செய்யும் என்பது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு பாடம். இதுபோல வீர சஹாபி பெண்களுடைய இன்னைக்கு வாழ்க்கை வரலாறு முஸ்லிம்களுக்கு தெரியாத காரணத்தினாலதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட அவல நிலைகள் எல்லாம் இன்னைக்கு சமுதாயத்தில் நடந்திருக்கு. அவங்களுடைய சகோதரி உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பெருமானார் இடத்துல சொல்லுவாங்க, போர்கள்ல இந்த பெண்கள் கலந்துக்குவாங்க.
அப்போ போய் பெருமானார் இடத்துல சொல்லுவாங்கன்னா, எப்படியாவது இந்த போரில் நான் ஷஹீதாகவும் எனக்காக துவா செய்யுங்க யார் ரசூலுல்லாஹ்னு சொல்லுவாங்கன்னா, அப்போ அந்த போர் இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் அர்ப்பணிக்க அந்த பெண்கள் எல்லாம் தயாரிப்பாக இருந்தார்கள் என்றால், இன்னைக்கு புர்கா போட்டு ஒரு பொம்பளை பேட்டி கொடுக்கும், என்னுடைய குழந்தை என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, என்னுடைய தளபதியை நான் பார்ப்பேன், என்னுடைய இந்த தலைவரை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி புர்காவை போட்டுக்கிட்டு இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்குதுன்னு சொன்னா, இது இஸ்லாத்தினுடைய அவலநிலை அல்லவா? இது இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய அவலநிலை அல்லவா? இன்னைக்கு சமூக மக்களுக்கு இதை போய் சொல்லணும். பெருமானாருடைய காலத்துல ஆரம்ப காலகட்டம் முஸ்லிம்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்கள் மறைமுகமாக இஸ்லாத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்ப காஃபிர்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. ஆண்கள் எப்படியோ நேரில் சந்திக்கிறாங்க, பேசுறாங்க, ஈமானை ஏத்துக்கிறாங்க. பெண்களுக்கு எப்படா இஸ்லாம் பரவிட்டு இருக்குது, அப்போ ஆண்களை விட அதிகமா இருக்கிறாங்களேன்னு ஆராய்ச்சி பார்க்கும்போது அப்பதான் தெரியுது, உம்மு ஷரீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி தனிப்பட்ட முறையில வீடு வீடாக சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி சொல்லி ஒவ்வொரு பெண் மக்களுக்கும் தஅவா செஞ்சுட்டு இருக்காங்க. உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா. இதெல்லாம் வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, காஃபிர்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க மக்கத்து பெண்மணி கிடையாது, மக்கா நகரத்துக்கு வெளியூர்ல இருந்து வந்து இங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, திரும்ப தான் ஊருக்கே கடத்துறாங்க. ஒரு ஒட்டகத்துல இந்த பெண்மணி ஏற்றிட்டு காஃபிர்கள் என்ன பண்றாங்க, 3 நாட்கள் தொடர்ச்சியாக பயணம் செய்யறாங்க. அவங்களுக்கு எந்த சாப்பாடு கொடுக்கல, குடிக்க தண்ணி கூட கொடுக்காம அவங்களுடைய ஊருக்கு நாடு கடத்துறாங்க. யார? உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துக்காக வேண்டி மறைமுகமாக தாவாவை கொடுத்து அவர்கள் தன்னுடைய உயிரையும் அர்ப்பணித்து அவர்கள் செய்த ஒரு தியாகம். அப்ப காஃபிர்கள் அவங்களை நாடு கடத்தி கொண்டு போறாங்க. போகும்போது ஒரு இடத்துல 3 நாள் கழிச்சு ஒரு மரத்துல அவங்க கட்டி போட்டுட்டு இவங்க எல்லாம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க உயிரே போயிடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. வரக்கூடிய அந்த சமயத்துல கண்ணை திறந்து பார்க்குறாங்க, முன்னாடி ஒரு தண்ணி கோலையில தண்ணி இருக்கு. அந்த தண்ணி எடுத்து பருக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு காஃபிர்கள் விழிச்சு பார்க்குறாங்க. என்ன, எங்கள்கிட்ட இருந்து தண்ணியை திருடிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவரும் சொல்றாங்க, என்னுடைய கை காலெல்லாம் கட்டியிருக்கக்கூடிய சமயத்துல நான் எப்படி இந்த தண்ணீர் கோலை உங்களிடத்துல திருட முடியும்? அஸ்கானி ரப்பி, என்னுடைய இறைவன் எனக்கு நீர் புகட்டினா அப்படின்னு சொல்றாங்க. காஃபிர்களும் போய் பார்க்குறாங்க. அவங்க வச்சிருந்த கோலைகள்லாம் அப்படியே இருக்குது, எதையுமே திறக்கலை, தண்ணியெல்லாம் அப்படியே இருக்குது, உணவு அப்படியே இருக்கு. அப்போ பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, நீ சொல்ற விஷயம் உண்மையானால் நான் வணங்குகின்ற அந்த லாத்து உஸ்ஸா என்ற இது வழிபாட்டை அந்த கடவுளை காட்டிலும் உன்னுடைய ரப்பு பெரியவன் என்பதாக ஒரு காஃபிர் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு காஃபிர்களே நம்மளை பார்த்து காரி துப்புறான். பாய் என்ன பாய் உங்க கூட்டம் இப்படி போயிடுச்சு, பாய் என்ன பாய் உங்க கூட்டம் இப்படி பரவலா இப்படி இருக்கிறாங்களேன்னு ஒரு காஃபிர் என்று கேட்டு துப்புறான் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், எந்த அளவிற்கு ஈமானோட இஸ்லாமோட வாழ்றாங்கன்றத அப்ப இருக்கிற ஒரு காஃபிர் தன்னுடைய கடவுளை விட்டு கொடுத்துட்டு உன்னுடைய கடவுள் என்ற பெரியவர் என்று அவங்களுடைய ஈமான பாராட்டுனாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காஃபிர் முஸ்லிம்களை பார்த்து கேவலமா துப்புறான். என்ன பாய், நீங்க ஏதோ ஜும்மா தொழுன்னு சொல்றீங்க, உங்க ஜும்மா தொழுவை விட்டுட்டு பெண் மக்கள் வந்து நிக்கிறாங்க, நீங்க ஏதோ இதெல்லாம் விடவே மாட்டீங்கன்னு சொன்னீங்க, இந்த மாதிரி ஆண்களோட பேசவே மாட்டாங்கன்னு உங்களுடைய பெண் மக்கள் பரதாவோட இருப்பாங்கன்னு சொன்னீங்க, இன்னைக்கு இப்படியெல்லாம் உங்களுடைய பெண் மக்கள் நிற்கிறாங்களே பாய்ன்னு சொல்லி என்னுடைய நண்பர் இந்த இடத்துல கேட்கிறாருன்னு சொன்னா, இதை விட ஒரு இஸ்லாமியனாக எனக்கு ஒரு கேவலம் வேற என்ன வேண்டும்? இதை பத்தி நான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தா அஜத் அரசியல் பயன் பேசுறாருன்னு சொல்லுவீங்க. இது அரசியலை பத்தி உண்டான விஷயம் கிடையாது. இது முழுக்க முழுக்க முஸ்லிம்களினுடைய முஃமின்களுடைய ஈமானை குறித்து மட்டும்தான் நான் பேசுறேன் அப்படின்றத தங்களுடைய கவனத்துல நீங்க எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேவபந்துடைய உலமாக்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, ஒரு கருத்து கணிப்பு விட்டுருக்காங்க. என்ன தெரியுமா? பிஜேபியினுடைய இந்த ஆட்சி இந்தியா முழுக்க 100% பரவுமேயானால், அவர்களுடைய கொள்கை கோட்பாடு பரவுமேயானால் 2 மாநிலங்கள் பல முஸ்லிம்கள் அங்கு முர்த்ததாக மாறுவாங்க, அவங்க முர்த்ததாக மாறுவாங்கன்னு சொல்லி 2 மாநிலத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று கேரளா, இன்னொன்று தமிழ்நாடு. இந்த விஷயத்தை நான் முதல்ல கேள்விப்பட்டேன். கேள்விப்படும் போது கூட எனக்கு இது ரொம்ப மிகைப்பா தெரிஞ்சிச்சு. அது எப்படிறா
பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸே தமிழ்நாடு கேரளா உள்ள விடுறது இல்லையே, எப்படி அவங்க முர்த்ததாவாகன்னு ஒரு யோசனை, ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் நடந்த எலெக்ஷனில் நடந்த விஷயங்கள், இதில் ஊடகத்தில் முஸ்லிம்களினுடைய அராஜகங்கள், முஸ்லிம்கள் யாரை தலைவராக யார் என்ன சொன்னாலும் கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்தோன்னே இதை நான் நம்பிட்டேன். இதை நம்புறேங்க, உண்மையிலே நான் நம்புறேன். அவர்களுடைய இந்துஸ்தான் என்ற ஒரு கோட்பாடை இன்னைக்கு இந்தியா லெவல்ல 100% அவங்க கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா, ஒருத்தன் நீ இஸ்லாத்தை உறுதியா இந்துத்துவா இங்க இருக்கியான்னு கேட்டா, இன்னைக்கு அந்த முஸ்லிம்கள் நான் இந்துவாவே மாறிக்கிறேன்னு சொல்லக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுடைய ஈமான் இல்லை. ஈமான் இருந்தா அவங்களுடைய வாயில தளபதி, தலைவர், அமீர் என்று உலகத்திற்கு என்ன போராளி அவர்? நான் கேட்கிறேன், உலகத்திற்கு ஒரு போராளி, ஒரு லாஜிக்காவே எடுத்துக்கோமே, ஒரு உலகத்துல ஏதோ ஒரு மக்களுக்காக இறங்கி போர் செஞ்சிருக்கிறாரோ அல்லது ஏதோ ஒரு செஞ்சிருக்காருன்னா அவரை தலைவர்னு சொல்வதற்கு ஒரு லாஜிக் இருக்கலாம். திரையில் மட்டுமே நடித்த ஒருவரை பார்த்து இவர் என்னுடைய இன்ஸ்பிரேஷன், இவர் என்னுடைய தலைவர் என்பதாக ஒரு முஸ்லிம் சொல்கிறான் என்றால் அவனுடைய ஈமான் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை அவன்தான் அளவுகோல் செய்ய வேண்டும் என்பதை நான் பதிவு செய்கிறேன். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்காக வேண்டி ஒரு கண்ணியப்படுத்துறாங்க. தபூக் போருக்காக வேண்டி போறாங்க. தபூக் போர்ல இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெருமானார் இடத்துல சொல்றாங்க என்னன்னா, மதீனாவில் முஆவியா இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிச்சிட்டாங்க. நான் அவங்களுக்காக வேண்டி ஒரு திரை காட்சி, ஒரு காட்சியை நான் இங்க காட்டுறேன், நீங்க அவங்களுக்காக வேண்டி ஜனாசாவை தொழுக வைங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களையும் அழைத்து கொண்டு இந்த இடத்துல அங்க ஜனாசா தொழுகையை நடத்துறாங்க. ஜனாசா தொழுகை நடத்துறதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேட்கிறாங்க, இந்த சஹாபிக்கு இவ்வளவு தூரம் கண்ணியப்படுத்தி அவர்களுடைய இந்த ஜனாசா தொழுகை இவ்வளவு தூரம் நான் தொழுக வைப்பதற்குண்டான காரணம் என்ன, அந்த மனிதருக்கு என்ன சிறப்பு என்று கேட்கும் போது அப்ப சொல்றாங்க, அந்த மனிதர் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதிக்கிட்டே இருப்பாராம். எல்லா சூழ்நிலையிலையும் குல் ஹுவல்லாஹு அஹத் குல் ஹுவல்லாஹு அஹத் இந்த சூறாவை அதிகமா ஓதிக்கிட்டே இருப்பாராம். இந்த சூறாவை அவர் கண்ணியப்படுத்திய காரணத்தினால் ரப்புல் ஆலமீன் இவருடைய மரணத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அளித்தார்கள் என்றால், ஒரு முஃமினுடைய மரணம் இப்படிதான் இருக்கும், ஒரு முஸ்லிமினுடைய மரணம் இப்படிதான் இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா இபாதத்துக்காக வேண்டி அவங்க என்ன ஆசைப்பட்டு இருக்கிறாங்க, ஒரு மரணத்தை நோக்கி நம்ம எந்த அளவிற்கு இபாதத்தோடு மரணிக்கிறோன்ற விஷயத்தை அவங்க ஆசைப்பட்டதை வைத்துதான் அவர்களுக்கு மரணம் இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்றால், அது மட்டுமல்ல அவர்களுடைய மனைவிமார்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னு ஒரு மனைவி இருந்தாங்க. அந்த மனைவியுடைய வீட்டுக்கு காலையில போறாங்க. பெருமானார் போகும்போது தஸ்பீல உட்கார்ந்து திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. ஒரு மதிய சமயத்துல திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. அப்பையும் அதே இடத்துல உட்கார்ந்து திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பாருங்க, ஒரு மனைவி இன்னைக்கு ஒரு கணவர் வீட்டை விட்டு வெளியில போனா எடுக்கிற போனு தான், எடுக்கிற நாடகம் தான், எடுத்த சோசியல் மீடியா தான், திரும்ப கணவன் சாயந்தரம் வர வரைக்கும் அதே சோசியல் மீடியா தான். ஆனா பெருமானாருடைய மனைவி காலையில போகும்போது தஸ்பீல உட்கார்ந்தவங்க திரும்பி வர வரைக்கும் தஸ்பீல இருக்கிறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்துல சொல்றாங்க, நீ இவ்வளவு நேரம் நீ திக்ரு செஞ்சதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் ஒரு திக்ரை சொல்லித்தரேன், இந்த திக்ரை ஒரு முறை சொன்னாலே பல லட்சம் நன்மைகள் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான்னு சொல்லி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு இப்படியெல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு நீங்களும் இதே போல ஒரு பொறுப்போடு தான் இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்திலேயே இப்படி ஒரு முரண்பாடு இருந்துச்சுன்னு சொன்னா, இப்படி ஈமானிய விஷயத்துல அவலநிலை இருக்குதுன்னு சொன்னா, நீங்க என்ன செய்யணும்? தீனை எடுத்து குடும்பத்துல கொடுக்கிறது உங்களுடைய கடமை. உங்களுடைய குழந்தைகள் தான் உங்களுக்கு தளபதி, அவங்க தான் நாளையினுடைய எதிர்காலம். நீங்க இந்த சிறு பிள்ளையிலேயே அவங்களுக்கு மார்க்க கல்வியையும் குர்ஆனை குறித்தும் இஸ்லாமிய வீர வரலாறுகளை குறித்தும் நீங்க சொல்லலன்னு சொன்னா, நாளைக்கு இவர்கள் என்ன செய்வாங்க? தனக்கு தளபதியா ஒருத்தவங்க வச்சுப்பாங்க.
இது நமக்கு தேவையா? நமக்கு தளபதி யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சையதுல் அம்பியா, சையதுல் கௌனைன். இரண்டு உலகத்திற்கும் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரே தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். உலகத்தில் இருக்கிற எந்த முஸ்லிமுமே தன்னுடைய வாயில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தாண்டி வேற யாரையுமே தலைவர்னு சொல்லவே கூடாதுங்க. இவர் என்னுடைய தலைவர், இவருடைய தலைவர் சொல்லக்கூடாது. உண்மையிலே உங்களுடைய உள்ளத்துல ஈமான் இருந்துச்சுன்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கலிமாவை சொன்ன முஸ்லிமாக இருந்தால் நீங்க என்ன செய்யக்கூடாது? இவர் என்னுடைய தலைவர், இவர் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷனு, இவருக்காக நான் உயிர் கொடுப்பேன். 41 பேர் உயிர் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. போய் குடும்பத்துல போய் பேட்டி கேட்குறாங்க, என்னம்மா இப்படி ஆயிடுச்சு, என்ன சொல்றீங்க? அவரை பார்க்கறதுக்காக தானே நாங்கள் உயிரை கொடுத்தோம். அவரை பார்க்கறதுக்காக நாங்கள் உயிரை கொடுத்தா எங்கள் குடும்பத்துக்கு கிடைச்ச பெருமைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மனிதர்களுடைய உள்ளம் இருக்குதுன்னு சொன்னால், அப்போ நம்முடைய ஈமானிய மக்களை பாதுகாப்பது என்பது நம்ம மீது மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்குது. தயவு செய்து தங்களுடைய குழந்தைகளுக்கு மார்க்க ரீதியாக எவ்வளவு விஷயங்களை போற்றுவிக்க முடியுமோ, அவர்களுக்கு போதிக்க முடியுமோ தயவு செய்து போதியுங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படி பல வீர சஹாபாக்களினுடைய வரலாறுகளை நம்முடைய இளைஞர்கள் சமுதாயத்திற்கு சொல்ல நம்மளாம் கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்றேன். உலமாக்கள் இதை பத்தி ஒரு வீடியோவை எடுத்து போட்டாங்கன்னு சொன்னா, அந்த கமெண்ட்ல உலமாக்களுக்கு எதிராக விமர்சிக்கிறாங்க. உலமாக்களை விமர்சிக்கிறவங்களுக்கு நல்ல மௌத்தே வராது. ஆலிம் உலமாக்களை விமர்சிக்கிறாங்க பார்த்தீங்களா? மார்க்கத்தை பற்றி சொல்லும் போது, அதாவது மார்க்க கருத்து கேட்டு பிரச்சனை பண்றது அது சொல்ல வரல. நான் உலமாக்கள் ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் போது, ஆமா வந்துட்டார் இவர் இப்படி சொல்றார், இப்படி ஆலிம் உலமாக்களை உதாசீனப்படுத்தவர்களை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டா. அவங்கள என்ன சொல்றது, அவங்களுக்கு உண்டான ஒரு நல்ல மௌத்தே அவங்களுக்கு வராது. இப்படியெல்லாம் பல சம்பவங்களே நடந்திருக்கு. அதை வச்சு சொல்றேன் நான். அப்ப இன்னைக்கு சமுதாயத்துடைய காலகட்டத்தில் நம்ம அப்படி இருக்கிறோம். ஏன் இந்த வீடியோ எடுத்து நான் சமூக வலைத்தளங்களில் போகிறதுக்கு உண்டான காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு மக்களை உட்கார வச்சு நம்ம எவ்வளோதான் பயான் சொன்னாலும் ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம், நீங்களும் உங்களில் எத்தனை பேர்கள் உங்களுடைய மனைவியிடத்தில் இந்த விஷயத்த சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுடைய பிள்ளைகளிடத்துல நீங்கள் சொல்றீங்களான்னு எனக்கு தெரியலை. அந்த ஒரு உள்நோக்கத்தோடு தான் நான் இதை ஆரம்பித்தேன். இன்னைக்கு அல்லாஹ்வோட கிருபையில் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறேன். அப்போ தான் தெரியுது முஸ்லீம்கள் எல்லாம் ஆஃப்லைனில் இல்லை, எல்லாம் ஆன்லைனில் இருக்காங்க. அதான் உண்மை. முஸ்லீம்கள் எல்லாம் ஆஃப்லைனில் இல்லை. இன்னைக்கு பயான் பண்ணும்போது முஸ்லீம்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் இவ்வளோதான், ஆனால் இதில் போடுற பார்த்தீங்களா 1 லட்சம் பேர் பார்க்குறாங்க. கடந்த ஒரு 3 வீடியோ குர்பானியுடைய சட்டத்தை பற்றி பேசி போட்டேன், 2 லட்சம் பேர் பார்த்துருக்கிறாங்க. அப்போ முஸ்லீம்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க? முஸ்லீம் பெண் மக்கள் எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? எல்லாரும் சோசியல் மீடியாவில் தான், ஆன்லைனில் இருக்கிறாங்க. அந்த கட்டாயத்தில் தான் இன்னைக்கு மார்க்கத்தை கொண்டு போய் அங்கே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு இமாம்கள் எல்லாம் தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. அந்த காரணத்தினால தான் இப்படி ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் எல்லாம் இன்று தள்ளப்பட்டு இருக்கிறோம். எனவே இந்த குழப்பமான காலத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிற ஒரே ஒரு வாக்குறுதி தான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்படுகிறீர்கள் என்றால், அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு பிரியம் இருக்கிறது என்றால், ஃபத்தபிஊனி, தூதரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களான என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி இதுவாகத்தான் இருக்கு. முஸ்லிமாகிய நாம் பெருமானாரை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், பெருமானாரை மட்டும்தான் நேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வினுடைய பிரியம் நம்முடைய உள்ளத்துக்கு வரும், அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு நம்மிடத்தில் வரும், அல்லாஹ்வினுடைய ரஹம் நம்மிடத்தில் வரும். அல்லாஹ் இதைத்தான் குர்ஆனின் வசனத்தில் நமக்கு சொல்றான்னு சொன்னா, இந்த குழப்பமான காலத்துல தயவு செய்து தங்களுடைய குடும்பத்தார்களையும் பிள்ளைகளையும் சமூகத்துல நீங்க பாதுகாக்கிற கடமை உங்களுக்கு இருக்கு. எனவே நல்ல விஷயங்களை எதெல்லாம் கேட்குறீங்களோ பிள்ளைகள் இடத்துல ஆர்கியூ பண்ணுங்க, மனைவி இடத்துல ஆர்கியூ பண்ணுங்க, சொல்லுங்க, அவங்களுக்கு புரிய வைங்க. இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய பெண் மக்கள் ஒரு பதவியைக்கிற வீட்டில் உட்காந்து விசில் அடிக்கிறாங்க. அதுல என்ன இருக்குது புரியலை, அதுல உட்காந்து விசில் அடிக்கிறாங்க. இங்கே இந்த பீச்சில் நடந்து போற அவர் வரதை பார்க்கறதுக்காக இஸ்லாமிய பெண் மக்கள் புர்காவை போட்டு நிக்காபு போட்டுட்டு, நல்லா கவனிக்கணும், நிக்காபு போட்டுட்டு லைன் நிற்கிறாங்க. ஒரு முறை ஒன்று முறைச்சேன், அவ்வளோதான் செய்ய முடியுது. அந்த முறைக்கிறதுக்கே திரும்ப நமக்கு சண்டைக்கு வந்துடுவாங்க போல. ஒரு முறை ஒன்று முறைச்சிட்டு பார்வையிலேயே ஒரு கேள்வியை கேட்டு போனேன், எதுக்கு நீ நிற்கிற அப்படின்னு.
அங்கே பாலவாக்கம் பக்கத்துக்கு போனால் அன்னைக்கு அவர் வராருன்னு சொல்லிட்டு அங்கே ஃபுல்லாக லைனில் நிக்காபை போட்டு பல 100 பெண். அப்போதான் தெரியுது பாலவாக்கத்தில் இவ்வளோ பேர் முஸ்லீம்கள் இவ்வளோ அந்த அளவிற்கு ஈமானோட இருக்கிறாங்கன்றதை அன்னைக்கு நான் பார்த்தேன். மகரிப் தொழுவை முடிச்சுட்டு வராருன்னு சொல்லி ரோடு ஃபுல்லாக நிக்காபை போட்டு புர்காவை போட்டு நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம் பாலவாக்கு முஸ்லீம் மொஹல்லா, பாலவாக்கம் ஃபுல்லாக இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பெருமைப்படுத்தி நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் அந்த இஸ்லாமிய மக்கள் எந்த அளவிற்கு ஈமானோட இருக்கிறாங்க, யார் மீது பாசப்பட்டோடு இருக்கிறாங்கன்றதை அன்றைக்கி மகரிபில் தான் நானே பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சு இந்த பாலவாக்கம் நீலாங்கரை எல்லா ஏரியாலையும் நம்ம இஸ்லாத்தை இன்னும் மக்கள் இடத்துல ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்கலை, தீனை கொண்டு போய் இன்னும் ஒழுங்காக நம்ம சேர்க்கலை. பேருக்கு தான் எங்கள் பள்ளிவாசல் சும்மா பயான்லாம் நடந்துட்டு இருக்கு போல. இதற்குண்டான முயற்சி நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி அதுக்கு பிறகுதான் எனக்கு இப்படிப்பட்ட யோசனைகள்லாம் வருது. இது மாதிரியான கருத்துக்களை ஜும்மால பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. நியாயமாக இன்னைக்கு பார்த்துருந்தா ஹாஜிகளுடைய ரிட்டர்ன் பற்றி தான் நம்ம பேசியிருந்திருக்கணும். ஆனால் இந்த விஷயத்தை நான் இன்னைக்கு பேசுகிறேன்னு சொன்னால் 3 வாரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தா இன்னைக்கு நம்மள சில பேரே எனக்கு டைரெக்டாக விமர்சிச்சிருப்பாங்க. அஜித்து இது வேற ஒரு வார்த்தை, அஜித்தே திட்டுறாங்க, கொத்தடிமை அஜித்து இப்படி சொல்கிறாரு. நான் எந்த கட்சியுமே நான் சார்ந்து பேசலை, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமியினுடைய ஒரு ஈமானை குறித்து சரி செய்வதை குறித்து மட்டும்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். தயவு செய்து இனி வரக்கூடிய காலகட்டத்திலாவது நம்முடைய உண்மையான தலைவர் யார், நாம் யாரை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை தங்களுடைய உள்ளத்தில் கருத்தில் கொண்டு ரப்புல் ஆலமீனை நேசிக்குமாறும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரப்புல் ஆலமீன் அதற்குண்டான தௌஃபீக்கும் ஆஃபியத்தையும் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வழங்கியருள் புரிவானாக. இப்படிப்பட்ட ஒரு கலாச்சார சீரழிவை விட்டும் நம்முடைய பெண் மக்களையும் இளைஞர்களையும் நம்மையும் பாதுகாத்து தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.